வணக்கம். நம்ம மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் ஓடிட்டே இருக்கு இல்லையா? இதையெல்லாம் சமாளிக்க நம்மளோட பழங்கால ஞானம் ஏதாவது வழிகாட்டுமா? வாங்க, இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். எப்பவாவது உங்க உணர்ச்சிகளே உங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கோபம், பயம், ஆசை இதெல்லாம் நம்மள ஆட்டி படைக்குதா? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. உண்மையில சொல்லப்போனா நமக்குள்ளேயே ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் பயம், அடக்கவே முடியாத ஆசைகள். இந்த மாதிரி பெரிய பெரிய சக்திகளோட தான் நம்ம ஒவ்வொரு நாளும் மல்லு கட்டிட்டு இருக்கோம். நிறைய நேரம் இந்த உணர்ச்சிகள் தான் நம்ம வாழ்க்கைய ஆட்டி படைக்குதோன்னு கூட தோணும். இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான அனுபவம் தான். ஆனா கேள்வி என்னன்னா, இந்த சவாலை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்? இதுக்கு ஒரு வழி இருக்கா? இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த மனக்குழப்பத்தை எல்லாம் சரி பண்ண பல நூற்றாண்டுகளா நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச ஞானம் ஒரு டூல் கிட் மாதிரி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? வாங்க அந்த டூல் கிட்ட திறந்து அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நம்ம டூல் கிட்ட திறந்து பார்த்தாச்சா? இதுக்குள்ள பல ஆன்மீக மரபுகள் நமக்காக கொடுத்திருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான சில டெக்னிக்ஸ் இருக்கு. முதல்ல கோவம். நம்ம எல்லாரையும் பாடாய்படுத்துற இந்த ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். கோபத்தை சமாளிக்க இங்க 2 விதமான வழிகள் இருக்கு. பாருங்க, ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு அப்படியே ஆப்போசிட். ஒன்னு ராஜயோகம் சொல்ற மாதிரி, அதாவது நம்ம மனசோட கடிவாளத்தை இறுக்கி புடிச்சு, இல்ல நீ இந்த பக்கம்தான் போகணும்னு ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு கட்டாயப்படுத்தி திருப்புறது. இது ஒரு இன்டர்னல் பவர் கேம். இன்னொன்னு கிறிஸ்துவம் சொல்ற வழி. தப்பு செஞ்சவங்கள கூட மன்னிச்சு அன்பு காட்டி அந்த கோபத்தையே இல்லாம ஆக்கிடுறது. இது முழுக்க முழுக்க கருணைய பேஸ் பண்ணுது. இன்னும் 2 வழிகளை பாப்போமா? ஈஷா யோகா என்ன சொல்லுதுன்னா, கோபம்ங்கிறது நமக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தான். அந்த புரிதல் வந்துட்டா போதும், நாமளே கான்ஷியஸா சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லுது. இதுக்கு நேர்மாறா இஸ்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கொடுக்குது. கோபம் வந்தா ஊது செஞ்சு உடம்ப சுத்தப்படுத்தணும், அமைதியா இருக்கணும், இறைவன் கிட்ட சரணடையணும்னு ஒரு தெளிவான கட்டமைக்கப்பட்ட வழியை காட்டுது. சரி, கோபத்தை பார்த்தாச்சு. அடுத்து பயம். இதை எப்படி அப்ரோச் பண்றது? கோபத்துக்கு கொஞ்சமும் சலைச்சதில்ல அந்த பயம். நம்மள அப்படியே முடக்கி போட்டுடும் இல்லையா? பயத்தை ஜெயிக்கிறதுக்கும் 2 வேற வேற வழிகள் இருக்கு. ஒன்னு விவேகானந்தர் காட்டுற வழி. நான் பயமில்லாத ஆத்மா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி நமக்கே நாம தைரியத்தை உண்டாக்கிக்கிறது. அவரோட பார்வையில பயம்தான் இருக்கிறதுலே பெரிய பாவம். இன்னொரு வழி பாண்டிச்சேரி அண்ணன் சொல்றது. ஒரு பெரிய சக்தி கிட்ட முழுசா சரண்டர் ஆகி எல்லா பாரத்தையும் அவங்க மேல போட்டுட்டு ரிலாக்ஸா இருக்கிறது. சரி, கோபம் பயம் முடிஞ்சது. கடைசியா ஆசை. நம்மள எல்லா வேலையும் செய்ய வைக்கிற அந்த இன்ஜின் இதுதான். இந்த ஆசைகளை எப்படி மேனேஜ் பண்றது? ஆசைய சமாளிக்க இங்க 3 வித்தியாசமான வழிகளை பாருங்க. முதல்ல வேதாத்ரி மகரிஷி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசைகளை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. எது தேவை, எதுக்கு நமக்கு தகுதி இருக்குன்னு பிரிச்சு ஒரு சிஸ்டம் உருவாக்குங்கன்னு சொல்றாரு. இது ஒரு ரொம்ப லாஜிக்கலான அப்ரோச். அடுத்து யோகானந்தரோட கிரியா யோகா. இதென்ன சொல்லுதுன்னா, நீங்க தியானத்துல அந்த தெய்வீக ஆனந்தத்தை ஒரு தடவை அனுபவிச்சிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் தானாவே பெருசா தெரியாது, மங்கி போயிடும்னு சொல்லுது. மூணாவதா இஸ்லாம். நோன்பு மூலமா தன்னடக்கத்தையும் தர்மம் செஞ்சு தியாக மனப்பான்மையும் வளர்த்துக்கிட்டா பேராசைய கண்ட்ரோல் பண்ணலான்னு வழிகாட்டுது. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாம இந்த கோபம் பயம் ஆசைன்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பயிற்சிகளோட அல்டிமேட் கோல் இதுதானா? வெறும் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் தானா? இல்ல இதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கா? அந்த கேள்விக்கான பதில்தான் விடுதலை, அதாவது முக்தி. இந்த எல்லா ஆன்மீக பயிற்சிகளோட உண்மையான இலக்கே அந்த முழுமையான சுதந்திர நிலையை அடையறதுதான். இந்த மாதிரி ஒரு நிலையில வாழ்றவங்கள தான் ஜீவன் முக்தார்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போதே விடுதலைய அடைஞ்சவங்க. அவங்க துரியம்னு சொல்லப்படுற அந்த பியோர் கான்ஷியஸ்னஸ்ல, அதாவது தூய உணர்வு நிலையில ஸ்டேபிளா இருப்பாங்க. அப்போ இந்த விடுதலை அடைஞ்ச நிலை நிஜத்துல எப்படி இருக்கும்? ஒரு ஜீவன் முக்தரோட கேரக்டர் எப்படி இருக்கும்? வாங்க அத பத்தி ஒரு சின்ன படம் மாதிரி பார்க்கலாம். இந்த விடுதலையோட முதல் அடையாளம் ஈகோ, அதாவது அகங்காரம் சுத்தமா இல்லாம போறதுதான். நான் என்னோடதுங்கிற அந்த பிரிவினை உணர்வே இருக்காது. எல்லா உயிரையும் ஒன்னா பாக்குறப்போ எதிரின்னு ஒரு கான்செப்டுக்கே அங்க இடமில்ல. அவங்க உலகத்துல எல்லா வேலையும் செய்வாங்க.
ஆனா நான் தான் இதை செய்றேங்கிற அந்த கர்வம் இல்லாம ஒரு கருவி மாதிரி மட்டும் செயல்படுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது என்ன நடந்தாலும் அசைக்க முடியாத ஒரு சமநிலை. வெளியில புயலே அடிச்சாலும் சரி, நெருப்பே எரிஞ்சாலும் சரி, அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சலனம் கூட இருக்காது. அப்படி ஒரு ஆழமான அமைதி. இதுக்கு பேர் தான் உண்மையான சமத்துவம். இந்த மேற்கோளை பாருங்களேன், எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. சூரியன் குளிர்ந்து போனாலும் சரி, சந்திரன் சூடானாலும் சரி, அவங்களோட உள் சமநிலை அப்படியே தான் இருக்கும். இது அவங்களோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு ஆழமானதுங்கிறத ரொம்ப அழகா சொல்லுது. இந்த நிலைக்கு ஒரு சுவாரஸ்யமான பெயர் இருக்கு. தூங்காவ தூக்கம் அல்லது விழிப்பிலா உறக்கம். அதாவது ஒரே நேரத்துல விழிப்பாவும் அதே சமயம் ஆழ்ந்த அமைதியாவும் இருக்கிறது. எப்படின்னா, அவங்க தன்னோட உடம்பையும் மனசையும் ஒரு சினிமா பாக்குற மாதிரி எந்த எண்ணமும் இல்லாம ஒரு சைலண்ட் விட்னஸா நின்னு கவனிப்பாங்க. 0 பூஜ்யம். இதுதான் மரணத்தை பத்தி அவங்களுக்கு இருக்கிற பயத்தோட அளவு. ஏன்னா தன்னோட உண்மையான இயல்புக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்லங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால மரண பயம்ங்கிற பேச்சுக்கே இடமில்ல. சோ நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த முழு பயணத்தையும் ஒரு புது ஆங்கிள்ல தொகுத்து பார்க்கலாம். இது வெறும் டெக்னிக்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு புதுவிதமான வாழ்க்கை முறை. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவே என்னன்னா, நம்ம நோக்கம் வெறும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இந்த எமோஷன்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்ம உண்மையான சுயத்தை உணர்றது. இது வெறும் கண்ட்ரோல் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் தாண்டி போற ஒரு பெரிய பயணம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஒருவேளை உண்மையான சுதந்திரங்கிறது நம்ம எமோஷன்ஸோட ராப்பகலா சண்டை போடுறதுல இல்லாம, நமக்குள்ளேயே ஏற்கனவே சுதந்திரமா அமைதியா இருக்கிற அந்த ஒன்ன கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க.